Hello friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டேட்ல வாட்ஸ்அப் அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். வாட்ஸ்அப்ல ரீசெண்டா வந்திருக்கிற அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AR EXPO. நான் சுரேஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் UPI பேமெண்ட். வாட்ஸ்அப் பே அப்படின்ற ஒரு புதுசான அப்டேட்டை இந்தியால ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்பும் கூகுள் பே மாதிரி தான் வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்ல உங்க அமௌண்ட் பேங்க் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளோ சூப்பர்வா இருக்கும். ஈஸியா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு அமௌண்ட்டை பேங்க் அக்கவுண்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் பாத்தீங்கன்னா NPCI அப்ரூவலோட இந்தியால அபிஷியலா வாட்ஸ்அப் பே அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அவங்க இந்தியால இருக்கிற பெரிய 5 பேங்க்ஸோட டைஅப்பும் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங்ல இருக்கு. சோ இன்னும் 2 அல்லது 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பா ரோல் அவுட் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த ஃபீச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற அட்டாச்மெண்ட்ல டச் பண்ணீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான கூகுள் பே இல்லைன்னா பேடிஎம் இதுல எல்லாமே எப்படி UPI செட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ATM கார்டு பேங்கை செலக்ட் பண்ணி உங்களோட ATM கார்டை என்ட்ரி பண்ணி உங்களோட பேங்கை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் பேல யூஸ் பண்ற மாதிரி வாட்ஸ்அப்லயும் UPI பேமெண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். பீம் ஆப் சப்போர்ட்டோட வாட்ஸ்அப்ல இந்த பேமெண்ட் ஆப்ஷன் ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாட்ஸ்அப் வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ நாம ரெண்டாவதா பார்க்க போற அப்டேட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் வாட்ஸ்அப் அட்வான்ஸ்டு சர்ச். வாட்ஸ்அப்ல சர்ச் ஆப்ஷனை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும் தான் டைப் பண்ணி சர்ச் பண்ண முடியும். ஆனா இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோஸ், ஆடியோ, லிங்க்ஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். சோ நீங்க எதை சர்ச் பண்ண போறீங்க அப்படிங்கறத அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஏதாவது டெக்ஸ்டை டைப் பண்ணி ரொம்பவே ஈஸியா போட்டோஸ் இல்லைன்னா வீடியோஸ் எல்லாமே தனித்தனியா இந்த மாதிரி கேட்டகரி வைஸ்லயும் நாம வாட்ஸ்அப்ல சர்ச் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸ்டு சர்ச்சை வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை ரொம்ப ஈஸியா சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்க முடியும். நீங்க சர்ச் பண்ண அப்புறமா அதை யார் அனுப்பியிருக்காங்க, எந்த குரூப்ல வந்திருக்கு, இல்ல அதை டெலீட் பண்ணணுமா அப்படின்றதையும் பர்டிகுலரா அதை டச் பண்ணீங்கன்னா அதை யார் அனுப்புனாங்கன்னு பாத்துக்க முடியும். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்வான்ஸ்டு சர்ச் ஆப்ஷனை வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம மூணாவதா பார்க்க போற ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜ். இதுல ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே டெலீட் ஆகிடும். இந்த ஆப்ஷனை இப்போ ரீசெண்டா தான் ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சமா எல்லாருக்குமே 1 வீக் உள்ளே இந்த ஆப்ஷன் கிடைச்சிடும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க யாருக்கு மெசேஜ் பண்ண போறீங்களோ இல்ல குரூப்ல மெசேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். நீங்க ஆன் பண்ணிட்டு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காவே அது டெலீட் ஆயிடும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1 வீக் அதாவது 7 நாள் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மெசேஜ் எல்லாமே 1 வீக்லயே டெலீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான லேட்டஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுரேஷ், AR EXPO. Thank you.